Hi, hello and welcome to JAKTECH YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Circuitmod Electronic Software Simulator பத்தி பார்க்க போறோம். சோ சிமுலேட்டர்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். எந்த ஒரு பிசிக்கல் காம்போனன்ட் இல்லாம பிசிக்கல் செட்டப் எதுவும் இல்லாம ஒரு சாஃப்ட்வேர் மூலமா எந்த ஒரு சர்க்யூட்டையும் டிசைன் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸ் அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸா வந்து LTspice சாஃப்ட்வேர் பத்தி 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதோட லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்க ஒரு டைம் பாத்துருங்க. சோ இந்த Circuitmod சிமுலேட்டரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சிமுலேட்டர் சாஃப்ட்வேர் தான். பட் இது வந்து பாத்தீங்கன்னா மத்த சிமுலேட்டர் சாஃப்ட்வேரை விட இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சிமுலேட்டர் சாஃப்ட்வேர். இதோட ஃபைல் சைஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபைல் சைஸ் தான். நீங்க வந்து மொபைல் வெர்ஷனுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் as well as நீங்க வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டமுக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட UI யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியான ஸ்டெப்ஸ் மூலமா நீங்க ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணி அதோட அவுட்புட் ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மத்த சிமுலேட்டரை விட இது கூட அட்வான்டேஜ். அண்ட் ஆல்சோ மத்த சிமுலேட்டர் சாஃப்ட்வேர்ல வந்து சர்க்யூட் டிசைன் பண்ணிட்டு அதோட அவுட்புட்டை வேவ் ஃபார்ம்ஸ் சிமுலேட் பண்ணி பாத்துக்கலாமே தவிர பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்யூட் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ வந்து அந்த சர்க்யூட்ல எப்படி வருது அப்படிங்கறது சர்க்யூட்லயே வந்து டிஸ்பிளே ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்யூட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது இல்லாம நீங்க சிமுலேட்டும் அவுட்புட் வேவ் ஃபார்மையும் சிமுலேட் பண்ணி பாத்துக்கலாம். சோ இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். அதே மாதிரி இதோட டிஃபரன்ஸ் மத்த சிமுலேஷன் சாஃப்ட்வேருக்கு இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். சோ வாங்க நான் வந்து இந்த வீடியோல ஒரு சிம்பிள் PN ஜங்ஷன் டயோடோட ஒரு இன்புட் கொடுத்து ஒரு AC இன்புட் கொடுத்து அதோட அவுட்புட் எப்படி நமக்கு வருது, அந்த அவுட்புட் எப்படி பாக்குறது, இன்புட் எப்படி பாக்குறது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்லி தரேன். எப்படின்னு பாருங்க. கம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் Circuitmod அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய சிஸ்டமில். அதனால் அதை டேரெக்டாக நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ Circuitmod 2.7 இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன். இதில் வந்து இதுதான் ஹோம் பேஜ். இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து பிளேஸ் ஹியர் யுவர் காம்பவுண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம சர்க்யூட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணி இதில் சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டயோடு, ஒரு PN ஜங்ஷன் டயோடை வச்சு அதுக்கு ஒரு AC சிக்னலை கொடுத்து அதோட அவுட்புட்டை நான் வந்து எப்படி பண்ணுறது, எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான சர்க்யூட் வேணும், எந்த சர்க்யூட்டுக்கு அவுட்புட் பார்க்கணுமோ அதை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 காம்போனண்ட் தான் வேணும். ஒன்று வந்து ஒரு AC சோர்ஸ், அப்புறம் ஒரு டயோடு, தென் ஒரு 100 ஓம் ரெசிஸ்டர். இந்த 3 காம்போனண்ட் வேணும். தென் ஒயரில் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு இந்த இடத்துல இந்த பிளாக் கலர் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம லே அவுட்டு. இதில் தான் நான் வந்து சர்க்யூட்டை டிசைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள் இங்கே வச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், கிரவுண்ட் அப்படின்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்புட் சோர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இன்புட் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு AC சோர்ஸ் வேணும். இதில் ஆட் AC சோர்ஸ் 1 டெர்மினல் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி இதை நீங்கள் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டயோடு வேணும். ஸோ டயோடுக்கு அகெயின் ரைட் கிளிக். இதில் பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட்னு இருக்கு இல்லையா, இன்புட் அவுட்புட் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் காம்போனன்ட் இருக்கும். ஆட் டயோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படியே இங்கே கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அது வந்து வந்துடும். இந்த மாதிரி வரும். ஓகே, இது டயோடு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 100 ஓம் ரெசிஸ்டர் வேணும். அதுக்கும் அதே மாதிரி ரைட் கிளிக். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ரெசிஸ்டர். ஸோ ஒரு சம் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் எல்லாம் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ண உடனே வரும். சில இப்போ ரெசிஸ்டர், டயோடு, டிரான்சிஸ்டர் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் பார்க்கணும். ஸோ நமக்கு இப்போ ரெசிஸ்டர் வேணும். ரெசிஸ்டர் கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டர் வந்துடும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஒரு கிரவுண்ட் பண்ணணும். ஸோ கிரவுண்டுக்கு இதை கொடுத்தீங்கன்னா ஆட் கிரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துருங்க. அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல நான் கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. வோல்டேஜ் சோர்ஸ் தனியாக இருக்குது, ஒரு AC சோர்ஸ் தனியாக இருக்குது, தென் டயோடு தனியாக இருக்குது, ரெசிஸ்டர் தனியாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்வியஸாக நமக்கு ஒயர் வேணும். ஸோ இதில் ஒயர், ஆட் ஒயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிக்கோங்க. அது எந்த இடத்துல வச்சு நம்ம கனெக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்படியே எந்த டெர்மினலுக்கு ஜாயின் பண்ணணுமோ அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஜாயின் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அகெயின் இதை ஜாயின் பண்ணணும். ஸோ இதை ஜாயின் பண்ணுறதுக்கு அகெயின் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த சர்க்யூட் நம்ம கொடுத்துட்டோம். இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம இதை சிமுலேட் பண்ணி பார்க்கணும்.
இதில் சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது இது இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வோல்டேஜ் சோர்ஸ்க்கு நீங்கள் வேல்யூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுறேன். எடிட்டில் போயிட்டு நாங்கள் ஃப்ரீக்வன்சி வேல்யூ இப்போ 40 இருக்குது, நான் 50 கொடுக்கலாம், 60 ஆர் எந்த டைப் ஆஃப் வேவ் ஃபார்ம் உங்களுக்கு வேணும், ஏசி டிசி ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் வேணும், நமக்கு வந்து ஏசி கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வோல்டேஜ் 5 அண்டு ஃப்ரீக்வன்சி வேல்யூ 50 ஹெர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். மற்றதெல்லாம் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஓகே அப்ளை கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதில் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இது அப்ளை ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மூமெண்ட், கரண்ட் வேல்யூ அண்ட் வோல்டேஜ் வேல்யூ. வோல்டேஜுங்கிறது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு அண்ட் கரண்ட் வேல்யூ வந்து எல்லோ கலரில் இண்டிகேட் ஆகும். ஸோ இந்த மற்ற சிமுலேஷன் சாஃப்ட்வேருக்கும் இந்த சர்க்யூட்மாட் சாஃப்ட்வேருக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் நீங்கள் அவுட்புட்டை சிமுலேட் பண்ணி வேவ் ஃபார்மில் பார்க்கலாம். பட் இதில் அவுட்புட்டையும் வேவ் ஃபார்மையும் நீங்கள் பார்க்கலாம். அகெயின் அந்த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வந்து சர்க்யூட்டில் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இதோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ இதை நம்ம சர்க்யூட்டை கொடுத்துரும். இதில் வந்து அந்த கண்டக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இதோட வேவ் ஃபார்ம்ஸ் நம்ம பார்க்கணும். அடுத்த ஸ்டெப்பு இந்த வேவ் ஃபார்ம்ஸ் எப்படி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இன்புட், இதுதான் இன்புட்டு. இந்த இன்புட் சிக்னல் ஏசி கொடுக்குறோம் இன்புட்டு, அது ஆல்டர்னேட்டிவ் வேவ் ஃபார்ம், பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற வருது. ஸோ இந்த டயோடு என்ன பண்ணணும்னா ஒன்லி பாசிட்டிவ் வேவ் ஃபார்ம் அலோவ் பண்ணி நெகட்டிவ் வேவ் ஃபார்மை கட் ஆஃப் பண்ணிடும். அதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷனு. ஸோ அதாவது ஃபார்வர்ட் பயஸில் கண்டக்ஷன் நடக்கும், ரிவர்ஸ் பயஸில் கனெக்ஷன் நடக்காது. ஸோ அதை தான் நம்ம வேவ் ஃபார்ம் இதில் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட்டையும் அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து அது வந்து அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இன்புட் வேவ் ஃபார்ம் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இங்கே ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ இன் ஸ்கோப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் இன்புட் வேவ் ஃபார்ம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் 2 வேவ் ஃபார்ம் நமக்கு வரும். ஒன்று வந்து க்ரீன் கலர் அண்ட் எல்லோ கலர். க்ரீன் கலர் வந்து வோல்டேஜையும், எல்லோ கலர் வந்து கரண்ட்டையும் நமக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு கரண்ட் வோல்டேஜுங்கிற மாதிரி வேண்டாம், வோல்டேஜ் மட்டும் வேணும்னா இந்த இடத்துல மறுபடியும் இந்த வேவ் ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஷோ கரண்ட்டுங்கிறத டிசேபிள் பண்ணி விட்ருங்க. இப்போ உங்களுக்கு வந்து வோல்டேஜ் அந்த ஏசி சோர்ஸ், அதாவது வந்து 50 ஹெர்ட்ஸ் சிக்னல் வித் 5 வோல்டேஜ் இருக்கிற வேவ் ஃபார்ம் வந்து இப்போ நமக்கு வந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத இந்த இடத்துல டயோட்லேருந்து வர அவுட்புட் வந்து 100 ஓமுக்கு வருது. இந்த 100 ஓம் கிட்ட நமக்கு இதுதான் அவுட்புட்டு. இந்த இடத்துல நீங்கள் வியூ இன் ஸ்கோப் அது கொடுத்தீங்கன்னா இதோட அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், ரைட் சைடில் இருக்கிறது ஆஃப்டர் நமக்கு டயோடுக்கு அப்புறம் ப்ராசஸ் ஆகி வர்ற சிக்னல். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் சிக்னல், டயோடுக்கு முன்னாடி கொடுக்குற இன்புட் சிக்னல். ஸோ இது ஏசி வேவ் ஃபார்ம் நம்ம இங்கே கொடுக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அதே மாதிரி நமக்கு கரண்ட் வேண்டாம் எனக்கு அப்படின்னா நீங்கள் கரண்ட் இந்த வேல்யூஸை நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஏசி வேவ் ஃபார்ம் வருது. அந்த ஏசி வேவ் ஃபார்ம் டயோடில் பிஎன் ஜங்ஷன் டயோட்லேருந்து நமக்கு பாஸ் ஆகி வரும்போது ஒன்லி அந்த ஹாஃப் வேவ் பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும் நமக்கு கண்டக்ஷன் நடக்குது. ரிவர்ஸ் பயாஸில் கண்டக்ஷன் நடக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சைக்கிள் அந்த நெகட்டிவ் சைக்கிளெல்லாம் இங்கே கட் ஆஃப் ஆகி ஒன்லி பாசிட்டிவ் வேவ் ஃபார்ம் மட்டும் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேவ் ஃபார்ம்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அகெயின் இதில் பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜ் வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் நம்ம செட் பண்ணியிருக்கோம் இன்புட்டில். அவுட்புட்டில் வரும்போது 4.27ங்கிற ஒரு வோல்டேஜ் நமக்கு வந்து அவுட்புட்டில் வருது. ஸோ இதில் நீங்கள் இந்த மாதிரி அவுட்புட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்க்யூட்டில் இந்த கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது, எப்படி ஃப்ளோ ஆகுது, எலக்ட்ரான் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, கரண்ட் எப்படி இருக்குது, வோல்டேஜ் இருக்குங்கிறது எந்த மூவ்மெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் கலர் இண்டிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. தென் இந்த வேவ் ஃபார்மையும் வந்து நீங்கள் சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம், ஒரே விண்டோவிலே எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான, மற்ற சிமுலேஷன் சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சர்க்யூட்ஸ் எல்லாமே. ஆல்மோஸ்ட் டிரான்சிஸ்டர் வச்சு பண்ணலாம், ஐசி வச்சு பண்ணலாம், நிறைய லாஜிக் கேட்ஸை வச்சும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. நான் இப்போ காமிச்சது வந்து ஒரு வெரி வெரி சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதுதான் வந்து, ஆனால் எல்லாத்துக்கும் இதான் ஸ்டெப்ஸ், பேசிக் ஸ்டெப்ஸு. இதை வச்சு நீங்கள் உங்களுக்கான சர்க்யூட்ஸ் நீங்கள் ஏதாவது செக் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது மினி ப்ராஜெக்ட்ஸ் அதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த சர்க்யூட் கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறத இந்த சர்க்யூட் மாட் இந்த அப்ளிகேஷனில் சாஃப்ட்வேரில் நீங்கள் கொடுத்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அகைன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிமுலேஷன் ஸ்பீடு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சிமுலேஷன் ஸ்பீடு நீங்கள் வந்து ரொம்ப ஹையராக வேணும்னாலும் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஹையராக கிடைக்கும். இல்லை எனக்கு ரொம்ப கம்மியான ஸ்பீடில் நமக்கு வேவ் ஃபார்ம் வரணும்னாலும் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் கொடுக்குறீங்களோ அது அந்த மாதிரி வரும். ஸோ இவ்வளோ தான் இந்த சர்க்யூட் மாடோட ஃபங்க்ஷன். ஸோ அகெயின் இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், எல்லா சிமுலேஷன் சாஃப்ட்வேர் மாதிரியும். இந்த இடத்துல ஃபைல் போய்க்குங்க, ஃபைலில் சேவ் ஆஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிட்டு இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு சேவ் பண்ணுறேன். பிஎன்
PN junction diode. சேவ் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா star.cmfனுங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகும். சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இந்த PN ஜங்ஷன் டயோடுங்கிறத நம்ம சேவ் பண்ணுறது ஒரு ஐசி மாதிரி, இந்த ஐசி மாதிரி இருக்கிறதா இதோட லோகோ, இந்த சர்க்யூட் மோடோட லோகோ. ஸோ இதில் இந்த ஃபைல் நேம் என்னென்னு சேவ் பண்ணியிருந்தோம்னா PN ஜங்ஷன் டயோடுன்னு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த நேமில் இது வந்திருக்கும், இந்த ஃபைல் நேம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எகெயின் நம்ம இப்போ பண்ணது அந்த சர்க்யூட் வந்து அப்படியே வந்து அந்த இது விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எகெயின் நம்ம இப்போ என்ன பண்ணோமோ அதை எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். இங்கே மறுபடியும் எப்போ வேணாலும் இது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எகெயின் இதில் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தாலும் மாடிஃபை பண்ணி எகெயின் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்பு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்லேயும் இது வந்து அவைலபிளாக இருக்குது. அண்டு நீங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட், இதோட சாஃப்ட்வேரோட டவுன்லோட் லிங்க்கு நான் என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எகெயின் இது மாதிரி நிறைய சிமுலேஷன் டூல்ஸை வந்து நான் வரப்போகிற வீடியோஸில் வந்து ஃபர்தராக போடுறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த பர்டிகுலராக ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேர் பற்றி தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது சிமுலேஷன் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு தெரியணும், அதை பற்றி லேர்ன் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த சாஃப்ட்வேரை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம JAKTECH யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒன் லைஃப், லவ் யூ ஆல்.